அநேக நேரங்களில், அநேக சூழ்நிலைகளில், அநேக வேதனையான ஒரு காரியங்களில் நாம் உடைக்கப்படுகிறோம் இல்லையா? பிரைஸ் தி லார்ட். அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த ஆலோசனை நேரத்தில் மற்றொரு ஆலோசனை மூலமாக உங்களை சந்திக்க தேவன் தந்த நல்ல வாய்ப்பிற்காக தேவாதி தேவனை துதிக்கிறேன். இந்த நாளின் ஆலோசனை பகுதியை பார்க்கலாம். நம்முடைய வீடுகளில் கண்ணாடி பொருட்கள் ஏதாவது உடைந்து விட்டது என்றால் மறுபடியுமாக நாம் அதை உபயோகம் செய்வது இல்லை. ஆனால் ஜப்பான் நாட்டை சேர்ந்தவர்கள் அந்த கண்ணாடி துண்டுகளை அழகான தங்க முலாம்களை கொண்டு பூசி வேறொரு பாத்திரமாக அவர்கள் அதை உபயோகம் செய்வார்கள். எவ்வளவு அதிகமாக உடைந்திருக்கிறதோ அந்த இடங்களில் அழகான ஹைலைட்ஸ் எல்லாம் கொடுப்பார்கள். பார்ப்பதற்கு மிகவும் அழகானதாக இருக்கும். இதற்கு பெயர் ரிப்பேர் செய்வது அல்ல, மாறாக ஒவ்வொரு பாத்திரங்களும் ஒவ்வொரு சூழ்நிலைகளில் உடைக்கப்படும் போது அதில் ஒரு தனித்தன்மை இருக்கிறது. ஆகவே அந்த ஜப்பானியர்கள் அதை கொண்டாடுகிறார்கள். அருமையானவர்களே, அநேக நேரங்களில், அநேக சூழ்நிலைகளில், அநேக வேதனையான ஒரு காரியங்களில் நாம் உடைக்கப்படுகிறோம் இல்லையா? அநேக நேரங்களில் அதை நினைத்து நாம் வருத்தப்படுவதும் உண்டு. வருத்தப்பட வேண்டாம். தேவன் நம்முடைய தனித்தன்மையை வெளியில் கொண்டு வருவதற்காக இந்த சூழ்நிலை வழியாக நம்மை அவர் நடத்தி வருகிறார். தேவன் நம்மை ஆசீர்வதித்து அவர் நம்மை தேற்றுவார். அவருடைய கிருபையினால் நம்மை அவர் தாங்குவார். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நாம் வாசித்தோம் என்றால், இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களில் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண் பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம் என்ற வசனத்திற்கு ஏற்றது போல தேவன் என்ன காரியத்திற்காக அதை நமக்கு தந்திருக்கிறாரோ அந்த உடைக்கப்படும் போது தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார், தேற்றுவார், அவர் வெளிப்படுவார் என்பதற்காகத்தான் அவர் நம்மை உடைக்கிறார் என்பதை புரிந்தவர்களாக நாம் செயல்படுவோம். மீண்டும் அடுத்த வாரம் வேறொரு ஆலோசனையோடு உங்களை நான் சந்திக்க இருக்கிறேன். தேவன் தாமே நாம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன்.